டைம் வந்து இப்போ 9:30 9:30க்கு வந்து எக்ஸாக்டாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து இப்போ புட் சைட் ட்ரிகர் ஆகிருக்கு. செல்லிங் ரெண்டுலேயுமே வந்திருக்கு. இதில் வந்து எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸு, டார்கெட்டும் அதே மாதிரி 20 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் ஒரு 20, தேர்ட் டார்கெட் ஒரு 20, மொத்தம் 60 பாயிண்ட்ஸு டார்கெட்டு. இப்போதைக்கு ஒரு 11 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் எஸ்எல், அதே மாதிரி 100 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு, 100 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு. டவுன் டார்கெட் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், செகண்ட் டார்கெட் ஒரு 100. ரீடெஸ்ட்டில் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது ரீடெஸ்ட் இருந்துச்சு அதே லெவலில், இந்த லெவலில் திரும்ப என்ட்ரு ஆகிருக்கலாம். நாம் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டாப் லாஸ் ஒரு 20 பாயிண்ட்டு, டார்கெட் ஃபஸ்ட் 20 பாயிண்ட்ஸு, அடுத்து 20, அடுத்து 20. பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸு, 100 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட்டு. நிஃப்டியில் 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, 20 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் ஒரு 20, தேர்ட் டார்கெட் ஒரு 20. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது, ஸ்டாப் லாஸ் அடிக்குதா இல்லை டார்கெட் அடிக்குதான்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து 10 மணி ஆகுது. இன்னும் வந்து நிஃப்டி வந்து ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து டிஎஸ்எல் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிடுச்சு. ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணுன்றவங்க வெயிட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ்க்கு வெயிட் பண்ணலாம், இல்லைனா டிஎஸ்எல்ல எக்ஸிட் ஆகிருக்கலாம். நிஃப்டி ஆனால் இன்னும் ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் டிஎஸ்எல் ஹிட் ஆகியும் நாங்கள் இன்னும் க்ளோஸ் பண்ணல, வெயிட் பண்ணி பார்க்குறோம். பார்ப்போம். இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸில் நான் திரும்ப நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். டைம் இப்போ வந்து எக்ஸாக்டாக 10:06 ஆகுது. 10:06 கிட்ட 10:08 10:08 கிட்ட இப்போ டார்கெட் 1 நிஃப்டியில் ஹிட் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பையிங் லெவலோடு நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம், ஒரு 18 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கோம். நிஃப்டி டார்கெட் 1 ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 4 லாட்டில் வந்து 2 லாட்டு டார்கெட் 1ல் புக் பண்ணுறோம். மீதி 2 லாட் வந்து இப்போதைக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் இருக்கும். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ரீமியமில் ரிமூவ் ஆகிருக்கு. இங்கே இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ப்ரீமியம் நல்லாயிருக்கு. டைம் ஆல்மோஸ்ட் 10:40 ஆகிடுச்சு. டார்கெட் செகண்ட் ஹிட் பண்ணிட்டு இன்னும் கீழே தான் இருக்குது. இன்னும் டார்கெட் 3 கிட்ட போகல. பேங்க் நிஃப்டி இப்போ தான் டார்கெட் 1 கீழே வந்து இருக்குது, ஆனால் இன்னும் அது கீழே க்ளோஸும் வைக்கல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டார்கெட் 3 ஹிட் ஆகும்போது நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேன். டைம் இப்போ வந்து 1:50 ஆகுது. நிஃப்டி வந்து செகண்ட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு 25-140 வரைக்கும் லோ போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி நம்ம செல்லிங் லெவலுக்கு வந்துருந்தது. நம்ம 2 டார்கெட்லேயே நம்ம இங்கே புக் பண்ணியாச்சு. தேர்ட் டார்கெட் நமக்கு ஹிட் ஆகலை. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட் மட்டும்தான் ஹிட் ஆகிருந்தது. நாளைய ட்ரேடிங் என்ன ஆகுது அப்படின்றத நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.